நான் இதுக்கு முன்னாடி காமனா இமெயில் வந்து நெறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க சார் பசங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஓடிபிக்காக மட்டும் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஸோ உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் சார் இமெயில் இவ்ளோ விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ படிச்சு அந்த லாஸ்ட்டு முடியறதுக்கு 2 டேஸ் பிஃபோரா எனக்கு கோயம்புத்தூர் எக்ஸாம் போட்டிருந்தாங்க. எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் குடுத்துருந்தேன். ஆனா சென்னை மாத்திட்டாங்க சார். நீங்க சொன்ன அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இமெயில் போட்டேன் சார். ஆனா எனக்கு ரிப்ளை வந்துச்சுங்க சார். இல்ல மாத்த முடியாது சென்னை தான் சொல்லிட்டேன். பட் அமௌண்ட் இல்லாதனால போக முடியலைங்க சார். அண்ட் ஹேக்கிங் பத்தியும் சொல்லியிருந்தீங்க சார். என்னோட டிவைஸ் இதுவரையும் யாரும் ஹேக் பண்ணதில்லைங்க சார் இதுவரையும். பட் ஹேக் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து எந்த த்ரெட்ஸும் வந்தது இல்லைங்க சார். ஆனா கூட இருக்கிறவங்க 2, 3 பேத்துக்கு த்ரெட்ஸ் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அமௌண்ட் எல்லாம் கேட்டுருக்காங்க சார். எவ்வளோ கேட்டாங்கன்னு ஞாபகம் இல்லைங்க சார். பட் 2, 3 பேத்துக்கு கேட்டுருக்காங்க. ரீசெண்டா 1 வீக் பிஃபோர் முன்னாடி கான்டாக்ட் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எல்லாருக்கும் டெலகிராம்ல மெசேஜ் அனுப்பி அந்த பையன் ஃபோன் போட்டான் எனக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. ஏதாவது ஒண்ணு பண்ணுடான்னு சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க சார். ஒரே வார்த்தை ஃபோன் சிம்ம கழட்டி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரு. இது யூஸ் பண்ணாதன்னுலாம் சொல்லியிருக்கேன் சார்.